நான் இதுக்கப்புறம் அண்ணனிய வந்ததுக்கப்புறம் சேர்ந்து கிளாஸ்க்கு போய்க்கிறேன். நீ போ. வேண்டாம் வேண்டாம், அவ வர வரைக்கும் நான் நிக்கிறேன். ஐயோ, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகல, இப்படி என் கூடவே இருந்தா எப்படி? நீ ஆஃபீஸ்க்கு கிளம்பு போ. அடி, ஈவினிங்கும் ஆத்து வீட்டுக்கு போயிடுவேன். ஈவினிங்கும் உங்ககிட்ட எதுவும் பேச முடியாது, இதோட நாளைக்கும் எதுவும் பேச முடியாது. அடுத்த நாள் தான் வருவேன், அதுவும் அடுத்த நாள் ஈவினிங் தான் வருவேன். 2 நாள் பார்க்காம இருக்க போறான்ல, அதனால கொஞ்ச நேரம் இருக்கேன்டி. ஐயோ மேம், என்னையா இப்படி இருக்கேன்? ஒரு 2 நாள் தானே, நான் தான் சொன்னேன்ல 2 நாள் கூட இருப்பேனான்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் எனக்கும் ஞாபகம் வந்ததுன்னா நானும் உடனே வந்துடுவேன். இப்போ அப்படித்தானே சொல்லுவேன். அப்புறம் அத்தையை பார்த்ததும் அங்கேருந்து வர உனக்கு மனசு இருக்காது. இங்கே ஒருத்தன் உனக்காக தவிப்பேனேன்றது நினப்பு கூட இருக்குமான்னு தெரியல. அதான் என்னால் உன்னை விட்டுட்டு போக முடியல. உனக்கே நல்லா தெரியும் நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன்னு. அதனால ஏதோ நீ மனசு கஷ்டத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக மட்டும்தான் உன்னை ஆத்த வீட்டுக்கு அனுப்புறேன். இல்லைன்னா கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன், தெரியும்ல. ஐயோ மேம், வந்துடுவேயா. எனக்கு அம்மா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அம்மா பார்க்கணுன்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. நீ அம்மா அப்பா கூட இருக்கல்ல, அந்த மாதிரி எனக்காவது ஒரு நாள் நானும் எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும்ல. அந்த நினப்பு இருந்ததுனால தான் நான் உன்னை அனுப்புறேனே, இல்லைன்னா அனுப்ப மாட்டேன், தெரியும்ல. நல்லாவே தெரியுதியா மேம், நீ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அம்மா அப்பாவை பார்க்கணும்ல, அதுக்காக தான். ப்ளீஸ் கோச்சிக்காதடி சொல்லும், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துரு. என்னாலலாம் இருந்துக்க முடியாதுடி. இன்னைக்கு நைட்டு எப்படி இருக்க போறேன்னு எனக்கும் தெரியலடி. நீ அடி, நான் கூட்டிட்டு போயிட்டு அத்தையும் மாமாவையும் காமிச்சிட்டு கையோட கூட்டிட்டு வந்துட்டுமா? அதுக்கு இல்லடி, உனக்கே தெரியும் நைட்ல நீ என் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும். நீயும் அப்படிதான், என் கூட இருந்தா மட்டும்தான் உனக்கும் தூக்கம் வரும். இப்போ நான் எப்படி நைட்டு படுத்துக்கிட்டு தனியா? நீ சொல்லு. எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும்டி, நீ பக்கத்துல இல்லாதது. உன்னை என் மனசு தேடிட்டே இருக்கும்டி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எப்பவும் என் கூட என் பெட்ல நீ என் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ நீ அத்தை வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நான் மட்டும் தனியா அந்த பெட்ல எப்படிடி? ப்ளீஸ்மா, ஒரு நாள் தானே, இங்கே பாரு 2 நாள் சொன்னேன், இப்போ ஒரு நாள் நானே குறைச்சிக்கிட்டேன். நீ கவலையே படாத, ஒரே ஒரு நாள் தான் அம்மா வீட்டில் இருப்பேன். அடுத்த நாள் நான் உடனே வந்துடுறேன், போதுமா? கோச்சுக்காதடி. என்னடா இவன் இப்படி பேசிட்டே இருக்கானே, நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்பவே மாட்டானேன்னு அப்படிதான் நினச்சி கோச்சுக்காதடி. நீ ஒன்றும் எங்கே இருந்தாலும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். அது அத்தை வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வீடாக இருந்தாலும் சரி. நான் அத்தை வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறேன், நீ தான் வேணான்ற. அதுக்காக தாண்டி போன குட்டி, கோச்சுக்காதடி. ஐயோ மேம், நீ என் மேலே இந்த அளவு கண் வச்சிருக்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்கு போய் நான் கோச்சிப்பேனாயா? என்னை விட்டு கொஞ்ச நேரம் இருக்க மாட்டேன்ற அதை நான் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதுக்கு போய் நான் கோச்சிப்பேனா என்ன? சரி, நீ ஒரு நாள் தான் சொல்லியிருக்க, ஒரே நாள்ல வந்துடுடி. இது சரிப்பட்டு வராது மேம், நீ கிளம்பி. நீ இங்கே நின்றுட்டு இருந்தா இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பேன், இது சரியா வராது. நீ கிளம்பு, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நீ கிளம்புன்னு. சரிடி போறேன், விரட்டாதடி. ஒரே முட்டா விரட்டுறேன், நான் போறேன். சரி கிளம்பு. போறேடி, போயிட்டேன், போதுமா? ஐயோ கடவுளே, ஐயோ மேம், உன்னை வச்சுக்கிட்டு. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குயா. என்னை மன்னிச்சிரியா மேம். நான் இப்போதைக்கு உங்ககிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறேன். நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் சொன்னால் உன் மனசு தாங்காதுன்னு எனக்கு தெரியும். அதற்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் மறைக்கிறேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. நீ என்னை மன்னிச்சிருவேன்னு தெரியும், இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேம். என்னை மன்னிச்சிடு. இதே மன கஷ்டத்தோடு நான் உன் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவேன் மேம். அப்படி நான் சொல்லிட்டா நீ தாங்க மாட்டேன். அதுக்காக மட்டும்தான் நான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ அம்மா வீட்டில் இருந்தால் மட்டும்தான் என்னால் இந்த மன கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அம்மாவை பார்த்து பேசி இருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்கும். நீ கவலைப்படாதீங்க, உடனே வந்துடுவேன். ரித்துவக்கா இன்னைக்கு மாறுவாங்கன்னு இருக்கு. ரித்துவக்கா மாறணும். அக்கா நான் வந்துட்டேன். என்னடி இது? என்னன்னா நான் வந்துட்டேன்னு உனக்கு சொல்லணும்ல, அதான் சொல்றேன். நல்லா சொல்றேன். அம்மா நீ மட்டும் வந்திருக்க, கார்த்திக் மாமா சால காணோம். ஆமாக்கா, அவருக்கு எனக்கு ஆஃபீஸ்ல அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்காமா. அதான் எனக்கு காலேஜ் வாசல்லே இறக்கி விட்டுட்டாங்க. இல்லைன்னா உள்ள வரைக்கும் வந்திருப்பாரு. அதான் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, நீ போயிடுறியா அப்படின்ட்டு காலேஜ் வாசல்லே இறக்கி விட்டுட்டாங்க. சரிடி. சரி, ஆமா நீ ஒரு மாதிரி இருக்க, முகமே சரியில்லை. என்னடி அக்கா, ஏதோ உடம்பு சரியில்லையா என்ன? இது மட்டும் இல்ல, மாமாவை ஆள காணோம். அருண்மாமா எங்க? அவரு நான் வர வரைக்கும் உன் கூடவே தான் இருப்பாரு. என்னால 2 பேரும் ரொமான்ஸ் மேல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் இல்லை, மாமாக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, அதான் நான் தான் அனுப்பி விட்டேனே. நீங்க போங்க, ஆனால் நீ வர வரைக்கும் நான் இருந்து வெயிட் பண்ணி கூட்டிட்டு போயிடறேன் அப்படின்ட்டு அவரை அனுப்பி விட்டுட்டேன். ஓகே மாமா கிளம்பிட்டாங்க. சரி அது போகட்டும் விடு. நீ என்னடி அக்கா, எதுக்கு ஒரு மாதிரி டல்லா இருக்க? என்னாச்சு, உடம்பு எதுவும் சரியில்லையா? சே அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா லேசான தலைவலி, அதான் அப்படி இருக்கேன். ஏண்டி அக்கா,
நீ நல்லாவே போய் சொல்றேன்னு உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. எதுக்கு போய் சொல்ற? என்னாச்சு? உனக்கும் மாமாக்கும் எதனா பிரச்சனையா? கண்டிப்பா அப்படி வர வாய்ப்பு இல்லை. ஏன் கேட்குறேன்னா, இந்த டைமுக்கு மாமா அவங்க கூட இருப்பாங்க. ஆனால் மாமா இப்போ இல்லை, முகமும் வாடி போயிருக்கு. அதான் அப்படி கேட்டது, தப்பா எடுத்துக்காத. ஐயோ இல்லை இல்லை, எனக்கு மாமாக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, தலைவலி அவ்வளோதாண்டி. நான் நம்ப மாட்டேன். உனக்கு தலைவலிலாம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதை நீ என்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னடி அக்கா, என்னாச்சு? அனன்யாக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ஆயிருந்தா அனன்யா என் தங்கச்சியாவே இருந்தாலும் அவ குடும்பம் வேற, என் குடும்பம் வேற தானே. என் குடும்ப விஷயத்த கண்டிப்பா அவகிட்ட சொல்ல மாட்டேன். என் குடும்பத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். இங்க பாரு அனன்யா, நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. நீ எதுக்கு சும்மா சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்க? ஏண்டி அக்கா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சரி சரி, நீ சொல்ல வேண்டாம். உன் விஷயம் நீயே வச்சுக்க. ஆனா வருத்தப்பட்ட படாதடி அக்கா. என் முன்னாடி நீ வருத்தப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நீ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிச்சிடுவ. என்ன மாதிரி நீ கிடையாது. நீ ரொம்பவே தைரியசாலி. தேங்க்ஸ் டி அனன்யா. எனக்கு தேங்க்ஸ் ஆடி அக்கா. அது சரி சரி, அதெல்லாம் விடு. இப்போ என்ன பார்க்குறல, சிரிச்ச மாதிரி இரு ப்ளீஸ். இப்படி இருக்காது. கண்டிப்பாடி. அப்புறம் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னடி அக்கா? ஈவினிங் அம்மாவை பார்க்க போகிறேன். அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறேன். அட அப்படியா? என்னடி அக்கா, என்கிட்ட நீ சொல்லவே இல்லை, இப்போ திடீர்னு சொல்ற. ஐயோ, நான் மாமா கிட்ட வர கேட்கணுமே. சரி, அம்மா அப்பா ஞாபகம் வந்துட்டே இருக்கான், அதான் மாம்ஸ் கிட்ட கேட்டேன். சரி போ அப்படின்ட்டாங்க. ஈவினிங் மாம்ஸை கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் அம்மா வீட்டில் இருக்கலான்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். 2 நாள் இருப்பேனா 1 நாள் இருப்பேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் அம்மா கூட இருக்கணும்னு தோணுச்சு. அதான். என்னடி அக்கா 2 நாள்லாம் இருக்க போறேன்னு சொல்ற? என்னை விட்டுட்டு நீ மட்டும் அம்மா அப்பா கூட இருக்க போறியா? அப்ப நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டேன். என்ன அவர் விட்டுறேன்ட்டாரு. நீங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு வாங்க மேடம். உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னு உங்களுக்கே தெரியும். போங்க போங்க, போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு வாங்க. போடி அக்கா, இந்த மாதிரிலாம் பிரிச்சு பிரிச்சு பேசாத. ஏய் லூஸ், நான் சும்மா சொன்னேன். அப்புறம் கார்த்திக் மாம்ஸ் கண்டிப்பா உன்னை விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை இட்டுன்னு போக முடியுமா? நீ யோசிச்சு பாரு. நீ போய் கார்த்திக் மாம்ஸ் கிட்ட கேளு. அவர் அனுப்பினா நீ வா. இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாதுடி அனன்யா. அதெல்லாம் முடியாது. நானும் வருவேன். நான் மாமா கிட்ட கேட்டு கண்டிப்பா நான் வருவேன். நானும் உன் கூட அம்மா அப்பா கூட நைட்டு ஸ்டே பண்ணணும். 2 நாள் இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல. நானும் வருவேண்டி அக்கா. சரி, அப்போ ஒன்று பண்ணலாமா? ஈவினிங் கார்த்திக் மாம்ஸ் வரட்டும், நான் பேசி பார்க்குறேன். சரிடி அக்கா, நீ எப்படியாவது பேசி சம்மதம் வாங்குடி அக்கா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நானும் அம்மா அப்பா கூட இருக்கணும்ல, எனக்கும் உங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசையா இருக்குடி. சரி விடுடி, கார்த்திக் மாம்ஸ் கிட்ட தானே பேசணும், பேசிடலாம். விடு, பார்த்துக்கலாம். அப்பாடா, இப்போதான் நீ சந்தோஷமா இருக்கு. நீ பேசிடுவேல? அதெல்லாம் நான் பேசிடுவேன். சரி சரி, கிளாஸ்க்கு டைம் ஆகுது, போலாமா? போலாண்டி அக்கா. ஸ்டேஷன்ல இன்னைக்கு ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறாரு. அவர் தான் இன்னைக்கு ட்ரீட் வச்சாரு. அதனால ஸ்டேஷன்ல சாப்பிட்ற மாதிரி எனக்கு கட்டாயம் வந்துருச்சு. அதான் எதுவும் வேண்டான்னு இப்போ காஃபி மட்டும் குடிக்கிறேன். சரிடா, நான் கூட ஏதோ கோவத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டேன்டா. கிட்டத்தட்ட கோவத்துல தான் இருக்கேன். பாரு, இப்போ நீ எதுக்கு கோவத்துல இருக்க எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க பாருங்கம்மா, வீணா கோவத்தை கலப்பாதீங்கம்மா. உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஏன் கோவமா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியலையா? என்னடா இப்போ என்னன்ற? இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் சரி, என் மனசு மாறாது, மாற போறதும் கிடையாது. அம்மா, இதுக்கப்புறம் என்னமா பண்ண போறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அவன் என் பொண்டாட்டி, அவ கழுத்துல தாலியை கட்டியாச்சு, என் பொண்டாட்டியாவும் ஆயிட்டான். இனி நாங்கள் குடும்பம் நடத்த வேண்டியது ஒன்று தான் பாக்கி. நாங்கள் தள்ளி போட்டிருக்கோம்னா அது உங்களுக்காக மட்டும்தான், உங்க ஒருத்தரோட சம்மதத்துக்காக மட்டும்தான் நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம். இங்க பாருடா, நீ என்ன பேசினாலும் சரி, எனக்கு அவ இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. எனக்கு அவ மருமகளா வரவே கூடாது. தேவையில்லாதது பேசிட்டு போறீங்க. என் கோபத்தை கலப்பாதீங்கம்மா. நானும் பொறுமையா பேசி உங்க சம்மதத்தை வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க வேணும்னு என்ன கோவப்படுத்தி பாக்குறீங்க. நீ பாருடா, நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. நான் உனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் முடிவு பண்ணிட்டேன். இல்ல, எனக்கு புரியல. நீங்களும் ஒரு பொண்ணு தானே? ஆமா, அப்பா உங்களை இந்த மாதிரி கழட்டி விட்டுட்டு வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணா நீங்க என்னமா பண்ணுவீங்க? என்ன ஏன்டா உங்க அப்பா கழட்டி விட போறாரு? என்னைய விட்டுட்டு போறாரு? நான் ஒன்னும் ஒழுக்கம் கெட்டவ இல்லையே. ஆனா அவ அப்படி கிடையாது. அவ ஒழுக்கம் கெட்டவ தான். ஒழுக்கம் கெட்டவ தான். நீங்க என் கோவத்தை கிளப்பாதீங்கம்மா. நான் மனுஷனா இருக்க மாட்டேன், பாத்துக்கோங்க. இன்னொரு தடவை என் பொண்டாட்டியை பத்தி எதனா சொன்னீங்க, நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். சரி, வீட்டுக்கு வரணும்னு நினைச்சாலே கடுப்பா இருக்கு.
காஃபியாவது குடிக்கலாம்னு நினைச்சேன். இந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு இன்னிலிருந்து முடிவு பண்ணிட்டேன். இங்க பாரு செல்வா, நீ கோவப்படுறதுதான் ஒரு அர்த்தமும் கிடையாது. சொன்னா கேளு, அந்த காஃபியை குடிச்சிட்டு போய் பாடு. பேசுறதெல்லாம் பேசி கோவத்தை கிளப்பி விட்டுட்டு காஃபியை குடின்னு கூலா சொல்றீங்க. இனி உங்க கையால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டேமா நானு. இங்க பாருடா, நீ என்ன சொன்னாலும் என்ன பிடிவாதம் பண்ணாலும் சரி, எனக்கு அவன் மருமகளா வர முடியாது. இங்க பாரு, உனக்கும் மீனாக்கும் தான் கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க பேசியிருக்கோம். என்ன சொன்னீங்க? எனக்கும் மீனாக்கும் கல்யாணமா? உங்களுக்கு புரியுதா இல்லையோ? இல்ல அறிவு இருக்கா இல்லையா? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அங்க என் பொண்டாட்டி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. நான் என்னைக்கு அவளை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு. இங்க பாருங்க, தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காதீங்க. அவ இந்த வீட்டுக்கா? அதெல்லாம் வர முடியாது. மீனாதான் என் வீட்டு மருமகன் நான் முடிவு பண்ணிட்டேன். அவதான் உன் பொண்டாட்டி, அதை நீ மனசுல வச்சுக்கா. சீ, உங்ககிட்ட நான் பேசுறது வேஸ்ட். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு புரிய போறது கிடையாது. ஆமா, மீனா எங்க? சரி, மீனா எங்க? அவ அவ ரூம்ல தூங்கிட்டு இருப்பாடா. தூங்கிட்டு இருப்பாளா? என்னம்மா, மணி 9 கூட ஆகல. மீனா இவ்வளவு சீக்கிரம் தூங்குற ஆள் கிடையாது. மீனா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவ தூங்கிட்டு இருக்கா, நீ போய் இப்ப டிஸ்டர்ப் பண்ணாத. நீ போய் பாடு, ஏது வந்தாலும் அவகிட்ட காலையில பேசிக்க போ. நீங்க சொல்லதான் எனக்கு டவுட்டே வருது. அவ இவ்வளவு சீக்கிரம் போய் தூங்குற ஆள் கிடையாதுமா. எங்க இருக்கா? நானே போய் உங்களை பாக்குறேன். டேய் நில்லுடா, இப்ப என்ன நீ தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா பிடிக்கவே இல்லைன்னு அப்புறம் என்ன மீனா மேல உனக்கு கக்கற? அவ தூங்குறா, நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத போ. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். மற்றபடி அவ என் தங்கச்சியை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டில் இருக்க வயசு பொண்ணு அவ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு நான் தான் பார்க்கணும். இந்த வீட்டு அமளியா நான் தான் பார்க்கணும். டேய் செல்வா, சொன்ன கேளுடா. இல்லடா வேணாம், அவ தூங்கிட்டு இருப்பா, டிஸ்டர்ப் பண்ண வேணாமே. நான் சொன்ன கேளுடா. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. நான் போய் மீனாவை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஏமா ஏமா நீ என்னை விட்டுட்டு போயிட்ட? சின்ன வயசுல இருந்தே உன் முகத்தை கூட நான் பார்த்ததில்லம்மா. நீ எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியலம்மா. எனக்கு நீ என் கூட இருந்துக்கலாம்மா. இல்ல நீ போனல அப்பவே என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்மா. இப்ப நான் இந்த மாதிரி கஷ்டம்லாம் பட வேண்டியது இல்லைல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, வலிக்குதுமா, எரியுதுமா. எனக்கு இப்ப பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்ல கூட ஆள் இல்லை தெரியுமா? அது மட்டும் இல்லம்மா, எல்லாரும் என்ன நீ அசிங்கமா இருக்கன்னு சொல்றாங்கம்மா. அதை பத்தி கூட நான் கவலைப்படலாமா. அப்படி சொல்லும்போது ஓடி வந்து உன் மடியில படுத்துக்கிட்டு இப்படி எல்லாம் என்ன சொல்றாங்க பாருமா அப்படின்னு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுதா? ஆனா நீ இல்லையம்மா. நீ இல்லாத இடத்த அண்ணிதான் நிரப்புவாங்கன்னு நினைச்சம்மா. ஆனா அண்ணி வேற மாதிரி இருக்காங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கம்மா. நீ ஏதாவது பண்ணி என்ன உன் கூடவே கூப்பிட்டுக்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு சாவறதுக்கு கூட தைரியம் இல்லம்மா. நீ எதெல்லாம் பண்ணீங்கன்னு உன் கூட கூப்பிட்டுக்கம்மா. நான் வெளியிலலாம் வருவேன்ல, அப்ப என் மேல எதனா வண்டி மோதுற மாதிரியும் இல்ல நான் சாப்பிட்ற சாப்பாடுல எதனா விழுந்துற மாதிரியும் நீ எதனா பண்ணுமா. ஏன்னா எனக்கு சாகிற அளவுக்கு தைரியம் இல்லம்மா. தயவு செஞ்சு என்ன உன் கூட கூப்பிட்டுக்கம்மா. பாருமா, இப்ப கூட ஏறிடுமா, வலிக்குதுமா. நீ இருந்திருந்தா தடவி கொடுத்துருப்பல, எனக்கு எதனா மருந்து வச்சிருப்பலம்மா. மருந்து கூட வேணாமா, உன் கையால அதை தடவி விட்டினாலும் போதும் தெரியுமா. ஆனா யாருமே இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரிம்மா, நான் உன்கிட்ட இப்படியாவது பேசிக்கிறேன்னு நான் நினைச்சு சந்தோஷப்படுறேம்மா. பரவாயில்ல, எப்படியாவது பேசிக்கிறேம்மா. எப்படியோ நான் பேசுனது எல்லாமே நீ கேட்டுட்டு இருப்பலம்மா. எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா கேட்டுட்டு இருப்ப. சீக்கிரமா ஒரு முடிவெடுத்து என்ன கூட கூப்பிட்டுக்கம்மா ப்ளீஸ்மா. எனக்கு இங்க வாழவே பிடிக்கலம்மா. நான் இங்கே படுத்துக்கிறேன், நீ என்ன தட்டி தூங்க வைக்கிறியாம்மா? நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி இல்லம்மா. சின்ன வயசுல உன் முகத்தையும் பார்க்கல, உன்னோட அன்புனா என்னன்னு கூட எனக்கு தெரியலம்மா. ஒரு அம்மானா இப்படிதான் பார்த்துப்பாங்க, இப்படிதான் வச்சுப்பாங்கன்னு எல்லாரும் சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர நான் அதை அனுபவிச்சதே இல்லம்மா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அதுக்கு தான் சொல்றேன், நீங்களும் உங்களை கூப்பிட்டுக்கிட்டீங்கன்னா அப்பா மேல வச்சு என்ன பார்த்துப்பல. நான் உன்னையும் பார்த்ததில்ல, அப்பாவையும் பார்த்ததில்ல. எனக்கு சின்ன வயசுல இருந்து அண்ணன் மட்டும் தான் என்ன பார்த்துக்கிட்டான். அவனும் என்ன சரியா பார்த்துக்கல தெரியுமாம்மா. அண்ணன் இப்பெல்லாம் எனக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்னா கூட ரொம்ப கஷ்டப்படுறாமா. நான் மற்ற பொண்ணுங்க மாதிரிலாம் இது வேணும் அது வேணும்னு கேட்கறது இல்லம்மா. ஆசைப்பட்டா கூட மனசுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறேம்மா. ஏன்னா நான் இந்த பொருள் மேலேயும் ஆசைப்படுற அளவுக்கு தகுதியானது இல்லல்லம்மா. அது மட்டும் இல்லம்மா, அண்ணி என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அண்ணன் கிட்ட சொல்றாம்மா. அதுக்கு அண்ணன் என்னதாம்மா திட்டான். நீ எதனா தேவையில்லாத வேலை பண்ணியிருப்பேன், அதான் அவ உனக்கு இந்த மாதிரி பண்ணா. சி போ, தூர போ, வீட்டுக்கு வந்தாலே உன் முகர கட்டிய மூஞ்சில காமிக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி திட்டுறாம்மா. இதெல்லாம் நீ மேல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்க. உன் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஏமா என்ன கூப்பிட்டுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு இனிமே இங்க யாருமா இருக்கா? யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்காகவாது நீ என்ன உன் கூடவே கூப்பிட்டுக்கலாமா? சரி விடுமா, நீயும் என்ன பண்ணுவ? உனக்கே நான் தெரியாம வந்து பிறந்துட்டு இருக்கேன் போல இருக்க. அந்த கடவுள் தான் ஏன் என்ன இப்படி படைச்சாருன்னு தெரியல, எதுக்கு என்ன இப்படி கஷ்டப்படுத்துறாருன்னு புரியலம்மா. கடவுள் என்ன படைக்கும் போது ரொம்ப கோவமா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேம்மா. அதான் எனக்கு இப்படி படைச்சு விட்டுட்டாங்க போல இருக்கு. தெரியுமா, எனக்கு ரொம்ப வலிக்குது, ஏறியுது. நீ என்ன பாத்துக்க, நான் தூங்குறேன், நான் இங்கே படுத்துக்கிறேன்.
என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. அவளை யாரு என்ன பண்ணது? அது வந்து டேய் அதெல்லாம் யாரும் எதுவும் பண்ணல. நீ அவ பேசுறதை கேட்டல, அவ அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்றாடா. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்றவ எரியுதுமா வலிக்குதுமான்னு சொல்ல மாட்டான். அவ என்னமா பண்ணா? ஸ்வேதா மீனாவை என்ன பண்ணா? அது வந்துடா செல்வா, செல்வா ஒன்றும் பண்ணல. நீ கோவப்படாதடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்டேன், எனக்கு பதில் கிடைக்காது. எங்க கேட்குறோமோ அங்கேயே கேட்டுக்கிறேன். டேய் செல்வா, செல்வா மீனா ஐயோ மாமா வந்துட்டாங்க போல இருக்கே. நான் அதை மட்டும் பார்த்தாரு பெரிய பிரச்சனை ஆயிடும். கோவப்படுவார் மாமா. நானும் மாமா எப்போ வந்தீங்க மாமா? நீங்க சாப்பிட்டீங்க? அத்தை மாமாக்கு சாப்பாடு எடுத்து வச்சீங்களா? மாமா இல்லைன்னா வாங்க, நான் என்ன சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மாமா. உங்களுக்கு எதுவும் செஞ்சு தரணுமா மாமா? நீ எனக்கு எதுவும் செஞ்செல்லாம் தர வேணாம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னா மட்டும் போதும். என்ன மாமா ஏதோ ஸ்கூல் பிள்ளை கிட்ட கேள்வி கேட்கற மாதிரி கேட்கறேன்னு சொல்றீங்க? என்ன கேள்வி மாமா? உன்னை ஸ்வேதா என்ன பண்ணா? அண்ணியா? அண்ணி என்ன மாமா பண்ண போறாங்க? என்ன எதுவும் பண்ணலையே. அண்ணி என்ன எதுவும் பண்ணல மாமா. அப்பாடா எதுவும் சொல்லிடாத, தயவு செஞ்சு சொல்லிடாத. அவன் ரொம்ப கோவமா இருக்கான். புரியுதா? ஸ்வேதா உன்னை எதுவும் பண்ணல. மீனா பொய் சொல்லாம சொல்லு. நான் ஒரு போலீஸ்காரங்கிறத மறந்துட்டு பேசாத. மாமா நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல மாமா. அண்ணி என்ன மாமா பண்ண போறாங்க? அதெல்லாம் என்ன எதுவும் பண்ணல மாமா. நீயும் சரிப்பட்டு வர மாட்டியா? இப்படியெல்லாம் கேட்டான் உன் வாயிலிருந்து பதிலும் வராது. என் கூட வா. மாமா கை வலிக்குது மாமா, விடுங்க. ஏறிது மாமா. ஏய், என்ன இது? என்ன மீனா இதெல்லாம்? கையெல்லாம் சூடா இருக்கு. அது அது வந்து மாமா நான் சமைக்கும் போதே தெரியாம சுட்டுக்கிட்டேன் மாமா. நீ தெரியாம சுட்டுக்கிட்டியா இல்ல தெரிஞ்சே யாராவது உனக்கு சுட்டாங்களான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. என் கூட வா. இல்ல மாமா, இல்ல சொன்னா கேளுங்க. எதுவும் பேசக்கூடாது. என் கூட வா, நான் வரேன். என்ன சகல வீட்டுல யாரையும் ஆள காணோம்? கதவு பாட்டுல திறந்து கிடக்கு. அதான் கார்த்திக் எனக்கும் தெரியல. அத்தையும் ஆள காணும், மாமாவும் ஆள காணும். மாமா இந்த டைமுக்கு இருக்க மாட்டாங்க, அத்தை மட்டும் தான் இருப்பாங்க. வீடு திறந்து தான் கிடக்கு. இரு குரல கொடுப்போம். கரெக்ட் தான் சகல, குரல கொடுத்து பாத்துருவோம். அத்தை எங்க இருக்கீங்க? என்ன சகல என்னைய அப்படி பாக்குற? டேய் ஒண்ணு நீ கூப்பிடு, இல்ல நான் கூப்பிடுறேன். எதுக்கடா ரெண்டு பேரும் கோரஸா கூப்பிட்டுட்டு? ஏன் சகல ரெண்டு பேரும் சேர்ந்து கூப்பிடுறதுனால என்ன? இல்லடா அந்த மாதிரி கோரஸா கூப்பிடும்போது வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க. ஐயோ சகல என்னையா நீ அந்த லெவலுக்கு யோசிச்சுட்ட? இல்ல இல்ல நம்ம தனித்தனியாவே கூப்பிடுவோம். இல்ல நான் கூப்பிடல, நீ ஏன் கூப்பிடு. உஷாரா கலந்துக்கிற. அது சரி 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 நீ அமைதியா இரு, நானே கூப்பிடுறேன். அட வாங்க வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க. என்னையா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. அத்தை ஒன்றும் இல்லை, நாங்க எப்பயோ உள்ள வந்துட்டோம், பதறாதீங்க. ஆமா அத்தை படப்படப்பா இருக்காதீங்க. நாங்க வந்துட்டோம் எப்பயோ உள்ள, நீங்க தான் ஆளை காணும். ஆமா என்ன இது கதவுல திறந்து கிடக்கு? நாங்க வந்து ரொம்ப நேரமா கூப்பிட்டு இருக்கோம், எங்க போயிட்டீங்க? இப்பதான் உங்க மாமா வேலைக்கு கிளம்புனாங்க. இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் இருக்காமா, அதான் இப்பதான் கிளம்புனாங்க. சரின்ட்டு அவரை அனுப்பி விட்டுட்டு உள்ள போய் காபி போடலாமேன்னு போனேன். அது பால் வச்சுட்டு இருந்தேன்னா அடுப்புல தூரம் வந்தா பொங்கிடுமேன்னு சொல்லிட்டு அடுப்பு பக்கமே நின்னுட்டேன்ப்பா. அது சரி அத்தை, இப்படியெல்லாம் கதவை திறந்து விட்டுட்டு உள்ள இருக்காதீங்க. எனி டைம் கதவை க்ளோஸ் பண்ணியே வைங்க. சரியா? சரி சரி வாங்க. நீங்க என்ன நின்னுட்டே இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. சரிங்க அத்தை. இருங்கய்யா, நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை காஃபி டீ எல்லாம் அப்புறம் குடிக்கலாம். நீங்க முதல்ல இப்படி வந்து உட்காருங்க. உங்களையும் மாமாவை தான் பார்க்க வந்தோம். சே கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், அதுக்குள்ள மாமா கிளம்பிட்டாரு. இருங்கப்பா, என்ன கொஞ்ச நேரம் ஆகுமா அந்த காஃபி எடுத்துட்டு வரதுக்கு? இருங்க நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை சொல்றோம்ல இப்படி வாங்க, இப்படி வந்து உட்காருங்க ஃபர்ஸ்ட். அட என்னப்பா சொல் பேச்சே கேட்க மாட்டீங்க. சரி இதோ இருங்க, சொல்லுங்கப்பா. ஏன் அத்தை நாங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? அது சரி, நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டு பிள்ளைங்க. உங்க வீட்டுக்கு வரதுக்கு நீங்க யார்கிட்ட கேட்கணும், இல்ல நான் தான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? எதுக்காவது ஒரு காரணம் வச்சு தானே இந்த வீட்டுக்கு வரணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க வீடு. நீங்க எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். இது உங்க வீடுப்பா. அது சரிங்க அத்தை, உங்க குணம் தெரிஞ்சே கேள்வி கேட்டேன் பாருங்க, எங்களை சொல்லணும். சரி அதை விடுங்க, உங்க பொண்ணுங்களை விட்டுட்டு நாங்க வரைக்கும் வந்திருக்கோம், உங்க பொண்ணுங்களை கேட்கவே மாட்டீங்களா? என் பொண்ணுங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற இடத்துலயா நான் கொடுத்துருக்கேன்? அப்படிலாம் இல்லைப்பா. என் பொண்ணுங்களை நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் என்னென்ன போராடினீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுங்க ஏன் வரலை, அவங்க எப்படி இருக்காங்க, இதெல்லாம் நான் கேட்பேனா? அதெல்லாம் கேட்க மாட்டேன். உங்களை பார்த்துட்டேன்ல, என் பொண்ணுங்களை பார்த்த மாதிரி தான், எனக்கு அதுவே போதும். அது சரிங்க அத்தை, அப்போ உங்க பொண்ணுங்க வந்தாங்களான்னு கூட கேட்க மாட்டீங்க. யாருன்னு உன் அத்தையை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நீயே இந்த கேள்வி கேட்கலாமா? என் அருண் மாப்பிளையும் என் கார்த்திக் மாப்பிளையும் எப்படின்னு எனக்கு தெரியாது.
என் பொண்ணுங்களை எப்படி பார்த்துப்பாங்க எப்படி பார்த்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுவும் இல்லாம அவங்க இங்க வராங்கன்னா என் பொண்ணுங்க எல்லாமே தனியாவா வருவாங்க? சரி சரி, ரொம்ப நேரத்துக்கு என் பொண்ணுங்க வெளியில இருக்க மாட்டாங்க. குரலை கொடுத்து கூப்பிடுங்க. அத்தை எப்படி அத்தை? அதானே இல்ல என்னால முடியல அத்தை. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க உங்க பொண்ணுங்க வெளியில தான் இருக்காங்கன்னு? ஜாடி இல்லாம மூடி மட்டும் தனியா இருக்குமா? இல்ல மூடி இல்லாம ஜாடி மட்டும் தான் தனியா இருக்குமா? அந்த மாதிரி தான் என் பொண்ணுங்க இல்லாம என் மாப்பிள்ளைங்களா, என் மாப்பிள்ளைங்களா இல்லாம என் பொண்ணுங்களா? அது எனக்கு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். சரி சரி, என் பொண்ணுங்களை சீக்கிரம் வர சொல்லுங்க. ரொம்ப நேரத்துக்கு குழந்தைங்க வெளியில நினைக்க மாட்டாங்கப்பா. அது சரிதான். சரி சரி இருங்க அத்தை, கூப்பிடுறேன். பொண்ணுக்குடி, பொண்டாட்டி. வாங்க வாங்க. ஆமா, எவ்வளவு நேரத்துக்கு வெளியில நிப்பீங்க? என்னம்மா ஏதோ விருந்தாளியை கூப்பிடுற மாதிரி வாங்க வாங்கன்னு சொல்ற? இது எங்க வீடுமா, நீ எங்களை வாங்கன்னா சொல்லக்கூடாது. அதானே. என்னம்மா நீனு புதுசா கத்துக்கிட்டியா என்ன? அம்மாடியோ, தெரியாம சொல்லிட்டேம்மா. இப்பதான் என் வீடே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்களாம் எப்ப வருவீங்கன்னு வாசலை பார்த்து பார்த்து கண்ணு பூத்ததுதாம்மா மிச்சம். அது சரிம்மா, இப்ப இவ்வளவு பேசுறேன். சரி, நாங்க தான் வரணுமா என்ன? நீ கூட கிளம்பி எங்களை வந்து பார்க்கலாம்ல. நீ என்னம்மா எங்களை அப்படியே அனுப்பி விட்டதோட சரி, ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கவே இல்லைல்ல? அப்படி இல்லம்மா, அப்பாவுக்கும் வேலை சரியா இருக்கு. அம்மாவால முன்ன மாதிரி சட்டு சிறுக்குன்னு எந்திரிச்சு நடக்க கொள்ள முடியலம்மா, அதான் வர முடியல. அப்படி இருந்தும் நாங்க நாளைக்கு வரலாம் தான் இருந்தோம், தெரியுமா? கேட்டவனே சும்மா நான் சொல்லாதம்மா போ. சரிடி, எங்க அத்தை பாவம், தாழ்ச்சி எடுக்காத, பாவம், விட்டு வை. அடேங்கப்பா, என்ன மேம் உங்க அத்தைக்கு சப்போர்ட்டா? அது இல்ல பொண்ணுக்குட்டி, சும்மா அத்தை பாவம்ல, பாரு எப்படி பாவமா நிக்கிறாங்க, அதான். ஐயோ மேம், உன் சப்போர்ட் எல்லாம் எனக்கு மட்டும்தான், பாத்துக்க. வேற யாருக்காகவும் நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது. அப்படி மட்டும் நீ பண்ணிட்ட பாத்துக்க. நான் ரெடி தாண்டி, இப்ப கிடைக்கிறியா? ஐயோ போயா. சரி சரி, நான் போயிட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்களா பேசிட்டு இருங்க. அம்மா நீ பேசிட்டு இருமா, நானும் அனன்யாவும் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரோம். ஆமாம்மா நீ பேசிட்டு இருங்க, நாங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க மாப்பிள்ளைங்க கிட்ட இருந்து பேசிட்டு இருங்க. சரி, அப்ப 3 பேருமே போவோம் வாங்க. சரி வாங்க மாப்பிள்ளைங்களா, இங்கேயே கொஞ்ச நேரத்துக்கு உட்காந்துட்டுருங்க. உங்க பொண்டாட்டிங்க காஃபி போட்டு எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு இல்ல அத்தை, இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல காஃபி குடிக்கலாமேன்னு நினைச்சோம். மாமா நீ பக்கத்துல இருக்கிறது பார்க்காம பேசிட்டல, ஏமா? வீட்டுக்கு வருவீங்களா மாமா? அப்ப தரேன் நல்ல காஃபி. நீங்க கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு வந்ததுமே நல்ல காஃபி கொடுக்குறேன், வாங்க. ஐயோ சகல, சிரிக்கிறியா நீனு? அப்புறம் என்னடா, நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ வாங்கி வாயில ஊத்திக்கிட்டு போவியா? அதை விட்டுட்டு இப்ப இப்படி சொல்லிட்ட, நைட்டுக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு பாத்துக்க. ஐயோ மாம்ஸ், உன்னை பத்தி நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ சகல, என் பொண்டாட்டி காஃபி போட்டான்னு வச்சுக்கேன், அட அட அட, அது காஃபி. அந்த காஃபி எல்லாம் நான் குடிக்க கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சரி சரி இருங்க, நாங்க போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரோம். வாங்கம்மா போலாம். அம்மா வீட்டுல இருந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க மாமா. இருங்க, நம்ம வீட்டுக்கு வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. ஆமாமா அப்படிதான், போட்டு அடி விடாத. அச்சோ வேண்டாம் வேண்டாம், பாவம் இல்ல அவன், பாவம் பாவம், அவன் என்ன மாதிரி அப்பாவி போல நினைக்கிறேன். உன்ன மாதிரி அப்பாவியா இருந்தா அப்படிதான் உதவணும். என்கிட்ட நீ வாங்குற பாரு அந்த மாதிரி. பண்றதையும் பண்ணிட்டு இங்க உட்காந்து குதூகலமா டிவியா பாத்துட்டு இருக்கான். ஏய் ஏய் ஸ்வேதா. அட மச்சான், வா மச்சான், வாங்கச்சா. என்னடா செல்வா, திடீர்னு எங்க ரூம் வரைக்கும் வந்திருக்க? என்ன வேணும்? வாங்க வரல, கொடுக்க வந்திருக்கான். என்னது நீ எனக்கு கொடுக்க? எப்படி கொடுப்ப பாரு. என்னம்மா இவன் என்னம்மா பேசுறான்? நீ பண்ணல ஒரு வேணை, அதுதான் நீ வாங்கி கட்டிக்க. நான் உன்னை காப்பாற்ற முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்னம்மா என்ன பேசுற? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்னடா என்ன செல்வா, என்ன வேணும் உனக்கு? உனக்கு ஒன்றும் புரியாதுதான். ஆமா மீனாவை என்ன பண்ண? மீனாவை? நான் என்ன பண்ண போறேன் மீனாவை? நான் எதுவும் பண்ணலையே. என்னடா என்ன ஏதோ மிரட்டுற மாதிரி வந்திருக்கேன்? என்ன மச்சான் என்ன? அவ என்ன பண்ண போற மீனாவை? அவ எதுவும் பண்ணிருக்க மாட்டாளே, என்னாச்சு மச்சான் உனக்கு? நான் உங்ககிட்ட பேச வரல, நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்கன்னு தெரியல. ஏய் மீனாவை என்ன பண்ண? இப்ப நீயா சொல்லிடு, மீனாவை என்ன பண்ணேன்னு. அதான் சொல்றேன்லடா, நான் என்ன பண்ண போறேன்? அவளை நான் என்ன பண்ண போறேன்? எதுவும் பண்ணல, எனக்கு அதான் எதுவும் தெரியாது. அடிச்சு அந்த வாயில்லாத பூச்சியை கொடுமைப்படுத்திட்டு இங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்னடா ஒரே முட்டா கத்துறேன்? என்ன இப்போ உனக்கு? மீனா மீனா உள்ளவா.
மீனா சொல்லு, இவன் உன்னை என்ன பண்ணான்னு இப்ப இங்க நீ சொல்ற, சொல்லு. ஏதாவது சொன்ன கொன்னு போட்டுருவேன். நீ ஏதாவது பேசுனா நான் மனுஷனா இருக்க மாட்டேன், அமைதியா இருந்துரு. கேட்கறேன்ல, சொல்லு, இவ உன்னை என்ன பண்ணா? அடிச்சேன்னு வச்சுக்கோ. இங்க பார், என் கோபத்தை கலப்பாத. அவ உன்னை என்ன பண்ணா? அவ உன்னை என்ன பண்ணாங்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ உன் வாயால சொல்லணும்னு தான் கேட்கறேன், சொல்லு. சொன்ன நான் மனுஷியா இருக்க மாட்டேன் பாத்துக்க. நீ அவளை பார்க்காத, என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு, மொத்ததை நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்றேன் இல்லையா? நீ ஒரு பொம்பளை ஜென்மமா? உனக்கெல்லாம் அறிவு இல்லை, இல்ல நீ எதனா சைக்கோவா? டேய் இப்ப என்னடா? அவ ஏன் நாத்தனாரு, நான் அடிப்பேன் உதைப்பேன் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரா? நான் உன் தம்பியா இப்ப கேள்வி கேட்கல, ஒரு போலீஸ்காரனா கேட்கறேன். போலீஸ்காரன் வீட்லயே கொடுமை நடக்குது, இதை நான் பார்த்துக்கிட்டு அமைதியா இருப்பேன் வேற நீ நினைச்சிட்ட. உன்ன என்ன பண்ற பாரடி. மச்சான் என்ன மச்சான், அவதான் இதெல்லாம் தப்பு பண்ணிருப்பா, அதுக்காக இவ தண்டனை கொடுத்துருப்பா, அவ்வளவுதான். நீ என்ன எதுக்கு இதெல்லாம் போய் கோவப்படுற? அடிச்சு வாய மூடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளைன்னு வெளியில சொல்லிடாத. உன் தங்கச்சி இவ என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், ஒரு வார்த்தை கேட்க உனக்கு துப்பு இல்ல. அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டான். உன்னெல்லாம் இன்னமும் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன் பாரு. நானு என்ன சொல்லணும்? அப்படி அவ என்ன பண்ணிட்டான்னு நீ அவளுக்கு இந்த மாதிரி பண்ணா? கேட்கறல்ல, பதில் சொல்லு. டேய் நான் அப்படிதானே பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா? அவ ஏன் நாத்தனா, நான் அப்படிதான் பண்ணுவேன். இனிமேலாம் உன்கிட்ட தம்பியா பேசுறது வேலைக்காகாது. ஒரு போலீஸ்காரனா இறங்கினா மட்டும்தான் வேலைக்காகும். இனிமே உன் மேல கையை வச்சேன் இதை விட பல மடங்கு கிடைக்கும். இப்போ உன் லேஸ்ல விட்ட மாட்டேன். டேய் அறிவில்ல, கண்டவளுக்காக கூட பிறந்தவளை அடிக்கிறேன். இதுக்கு மேலேயும் விட்டான் சரிப்பட்டு வராது. உன் வாய் இன்னும் அடங்கலல்ல. சொன்ன கேளு. இல்ல, அவ வழி தாங்கிக்க மாட்டேன், விட்டு ப்ளீஸ் விட்டு மச்சான். இன்னொரு தடவை நீ அவன் மேல கொய்ய வச்சதான் நான் கேள்விப்பட்டேன். உன் உயிர் உடம்புல இருக்காது பாத்துக்கோ. உன் தம்பியா பார்க்க மாட்டேன், ஒரு போலீஸ்காரனா பார்ப்பேன். இப்போ வாங்கின பேர் போலீஸ்காரன் அடி, அதை விட பல மடங்கு கொடுப்பேன். அக்கா வச்சுதான் வச்சு பார்த்துருக்கேன். டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்னையே அடிச்சிட்டேன்னா கண்டவளை கண்டி என்ன நீ அடிச்சிட்டேன்னா? இன்னொரு தடவை இதே மாதிரி பேசிக்கிட்டு தெரிஞ்சேன் இன்னும் நாள் கிடைக்கும் பாத்துக்கோ. வாயை மூடிக்கிட்டு ஒரு மூலையில கடை. மீனா இந்த இதை பொடி. இதை முதல்ல வாங்கு, அதை வாங்கி அதுல ஒரு சைன் பண்ணி கொடு. உனக்கும் உயிருக்கும் எதனா ஆபத்து வந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணமே உன் அண்ணனும் அண்ணியும் தான் கைப்பட எழுதியிருக்கேன். அதுல உன் கையெழுத்து போட்டு கொடு. போடுன்னு சொன்னேன், அதுல ஒரு கையெழுத்து போட்டு கொடு. இன்னொரு தடவை நீயும் உன் வீட்டுக்காரரும் அவ மேல கைய வச்சிங்க, அடுத்து உங்களை உள்ள தூக்கி போட வேண்டியது வரும். இந்த வாட்டி போனா போட்டோன்னு விட்டுட்டு போறேன். அடுத்த தடவை நீ இதே மாதிரி பண்ண கம்பி என்ன வேண்டியது வரும் பாத்துக்க. இங்க பாருமா மீனா, எல்லா இடத்துலயும் இப்படி பயந்து அடங்கி ஒடங்கி போக கூடாது. எத்தனை காலத்துக்கு நீ பயந்து இப்படியே வாழ போற? வெளி உலகத்துல போய் பாரு, எத்தனை பெண்கள் தைரியமா அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பாத்துக்கிறாங்க, அவங்க தான் பாதுகாத்துக்கிறாங்க. நீ எப்பவும் இப்படியே பயந்துட்டு இருந்துக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எல்லா இடத்துலயும் என்ன மாதிரி எவனா ஒருத்த வந்து உன்னை பாத்துக்கிட்டே இருக்க மாட்டான். உன்னை நீ தான் பாத்துக்கணும். எப்பவும் நம்மளை யாராவது காப்பாற்ற வருவாங்கன்னு நினைச்சே வாழக்கூடாது. உன்னை நீ தான் பாத்துக்கணும். எத்தனை நாளைக்கு கொலையா இருக்க போற? உனக்குள்ளேயும் தைரியம் இருக்கு, அந்த தைரியத்தை நீ வெளிக்கொண்டு வர மாட்டேற. போல்டா இரு மீனா, எல்லா இடத்துலயும் தைரியமா பேசு. எந்த இடத்துலயும் பேச தயங்கக்கூடாது. எந்த இடத்துல நீ பேச தயங்காம இருக்கிறியோ அன்னைக்கே உன் வீரம் வெளியில வந்துருச்சுன்னு அர்த்தம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஆம்பளைங்களோட பெண்களுக்கு தான் மன வலிமை ஜாஸ்தி. ஆனா உங்களை மாதிரி பெண்கள் தான் நம்ம ஒரு பொண்ணு நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கோடு போட்டு அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கோடு போட்டு வாழ்றது தப்பு இல்லம்மா, அப்போ நீ தைரியமா வாழணும். அதுதான் புத்திசாலித்தனம். உன் அண்ணன் உன்னை பாத்துக்குவான்னு நினைச்சதானே இவ்வளவு நாள் இருந்தேன். உன்னை உன் அண்ணி அடிச்சு துன்புறுத்துறா. எங்க போனா உன் அண்ணன்? உன்னால எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அங்க உன் அண்ணனால எதுவும் பேச முடியாது. பேசினாலும் வேலைக்காகாது. உன்னை அடிச்சு துன்புறுத்துறா பாரு, அவளும் பொண்ணுதான். ஆனா அவளோட தைரியத்தை தப்பா யூஸ் பண்றா. தைரியம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ணக்கூடாது. இனிமேலாவது போல்டா இருமீனா, யாரை கண்டு பயப்படாத. யாராவது உங்ககிட்ட பேச வந்தா என்னன்னு தைரியமா கேளு. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு தைரியமா கேளு. பேச்சுல என்னைக்கும் தடுமாற்றத்தை வச்சுக்காத, தைரியமா பேசுற. நீ பேசுறது தப்பாவே இருந்தாலும் நீ பேசுறத பொறுத்துதான் இருக்கு. வெளி உலகத்தை போய் பாரு, யார் யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பாரு. அதுல எதெல்லாம் நல்லதுன்னு உனக்கு தோணுதோ அந்த நல்லதை மட்டும் நீ எடுத்துக்க. உன்னை யாராவது இனி அடிக்க வந்தாங்கன்னா உன் மேல தப்பு இல்லைன்னா
நீ எதுக்கு அவங்கள கேள்வி கேளு. இதுக்கு மேலே நான் உனக்கு பெருசா சொல்ல வேண்டியது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ புத்திசாலி பொண்ணு தான். உன் புத்திசாலித்தனத்தை உனக்குள்ளேயே வச்சுக்கிறேன். உனக்குள்ளேயும் தைரியம் இருக்கு, அதையும் உனக்குள்ளேயே தான் வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் வெளியில கொண்டு வா. வெளியில கொண்டு வந்து உன் புத்திசாலித்தனத்தையும் உன் தைரியத்தையும் வச்சு நீ தனியால நின்னு போராடு. யாரும் யாரோட உதவியும் என்னைக்கும் நாடாத. கண்டிப்பா மாமா. நான் இனிமே என் அண்ணன் என்ன பாத்துப்பான், என் அண்ணி என்ன பாத்துப்பாங்கன்னு நினைச்சு நான் வாழ மாட்டேன் மாமா. என்ன நான் பாத்துப்பேன் மாமா. இதைதான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். இது பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். இனிமேல் நான் வேற மீனாவை தான் பார்க்கணும். அது மாதிரி நடந்துப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மாமா. இனிமே நீங்க பாக்குற மீனா வேற மாதிரி தான் மாமா இருப்பா. பரவாயில்ல. இந்த போல்ட்னஸ் ஸ்பீச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயல்லையும் இருக்கணும். சீக்கிரம் செயலை பார்க்கணும். ஓகே மீனா, இனிமே இப்படியே இரு. கண்டிப்பா தைரியமா இருப்பா மாமா. இனிமே என் அண்ணி இல்ல யாருமே என் மேல கை கூட வைக்க முடியாது மாமா. என் அண்ணி என் மேல கையை வச்சாங்கன்னா அவங்களுக்கு அப்ப இருக்கு. என் பேர்ல எந்த தப்பும் இல்லாம அவங்க கை வச்சாங்கன்னா, அதுவே நான் எதனா தப்பு பண்ணி என்ன அடிச்சாங்கன்னா அவங்க அம்மாவா நான் நினைச்சு அதை வாங்கிப்பேன் மாமா. சூப்பர் மீனா, இப்படிதான் இருக்கணும். யார் சொன்னா ஆம்பளை அடக்கணும் பொம்பளை அடங்கி போகணும்னு? அதெல்லாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் சமந்தான். இனிமே நீயா இரு. சிங்கம்